நண்பர்களே, நாம் ஒரு சிறு குழந்தையை மகிழ்விப்பதற்கு செய்தற்கரிய பெரிய பெரிய காரியங்களையா செய்ய வேண்டும்? தேவையே இல்லை. எளிமையான சிறு செயல்கள் மூலமே குழந்தைகளை மகிழ்வித்து விடலாம். அப்படி ஒரு குழந்தைதான் இறைவன். எவ்வளவு அற்புதமான பாசுரம் என்று பார்த்தீர்களா? உங்களுக்கெல்லாம் அர்த்தம் விளங்கிற்றல்லவா? இதோ இந்த பாசுரத்தை கேளுங்கள். பொறுப்புடையே நின்றும் புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா, விருப்புடைய வெக்காவை சேர்ந்தானை மெய்மலர் தூய்கை தொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து. மேலோட்டமா கொஞ்சம் விளங்குன மாதிரி இருக்கு. வீரா சொல்ற மாதிரி ஏதோ விளங்கியும் விளங்காமையும் இருக்கு. நீங்க அர்த்தம் சொன்னீங்கன்னா பளிச்சுன்னு புரிஞ்சிடும். சொல்கிறேன். நீங்கள் பொறுப்பிடையே, அதாவது மலைகள் நடுவே நின்று கொண்டும் புனல் குளித்தும் நீர்நிலைகளிலே மூழ்கிக் கொண்டும் 5 நெருப்புகளிடையே நின்று கொண்டும் தவம் செய்ய வேண்டியதில்லை. விருப்புடைய வெக்காவைச் சேர்ந்தானே, எல்லோராலும் விரும்பத்தக்கவராயிருக்கிற காஞ்சியம்பதியிலுள்ள திருவெக்காவில் வந்து கண் வளர்ந்தருளும் பெருமாளை மெய்மலர்ந்து தூய்கை தொழுதால் உளமாற வேண்டிக் கொண்டு புஷ்பங்களை அர்ச்சித்தீர்களேயானால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து. தீவினைகள் அதாவது துஷ்கர்மங்கள் எல்லாம் நமக்கு இந்த இடம் உகந்ததில்லை என்று ஆய்ந்து தெரிந்து கொண்டு அக்காவே அகன்றோடி போய்விட மாட்டாதோ. ஆஹா, அற்புதமான விளக்கம். நீ ஒவ்வொரு முறையும் அர்த்தம் கூறும்போதும் உன் வார்த்தைகள் மெருகேறி இருக்கின்றன. அடியேன் ஒவ்வொரு முறையும் பாசுரத்தை ஆழ்ந்து அனுபவிக்கின்றேன். அதனால்தான் நீ சொல்வது போல் அடியேனின் வார்த்தைகளில் மெருகேறி இருக்கின்றனவோ என்னவோ. எது எப்படியோ, நீ சொல்லும் அர்த்த விளக்கங்களை கேட்டு அடியேன் மெய்சிலிர்த்து போகிறேன். என்ன வீரா, ஏதோ யோசனையில் இருக்கிறாய்? பாசுரம் பற்றியா அல்லது வேறு ஏதாவதா? நீ பாசுரம் பாடி அர்த்தம் சொல்லும் போது வேற ஏதாவது எண்ணம் கூட போகுமா? இல்ல, சாமியை கும்பிடுறது இவ்வளவு எளிமையா இருக்கும்போது ஏன் நிறைய பேர் ஆடம்பரமா எதையோ செய்யறாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் தவறேதும் இல்லை வீரா. குழந்தைகளை எளிமையான செயல்கள் மூலமே மகிழ்வித்து விட முடியும் என்றாலும் பலர் உயர்ந்த ஆடை அணிகலன்களையும் இனிப்புகளையும் கொடுத்து குழந்தைகளை திருப்திப்படுத்த நினைப்பதில்லையா? அப்படித்தான் இது. சரி, அடியேனின் அர்த்த விளக்கத்தில் எவருக்கேனும் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? சரி, இன்றைய வகுப்பு பூர்த்தியாயிற்று. நாளை மறுபடி சந்திப்போம். சாமி, அப்படி கூப்பிடாதே காளி. சாமி என்ற பெயர் தெய்வத்துக்கு மட்டுமே பொருந்தும். இல்ல சாமி, அப்படியே பழகி போச்சு. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் வெறும் எலும்பினாலும் சதையினாலுமான மனிதர்கள். நமக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆரம்பத்துல நானும் இவர் இப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இதையே தான் அப்பவும் சொல்லுவாரு. நானும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தான் இவர் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சேன். சரி சாமி, நானும் முயற்சி பண்ணி பார்க்கறேன். அப்புறம் நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்கிறேன். எங்க பாட்டி ஒண்ணு வீட்டுல இருக்கு. எங்க அம்மாவை பெத்த பாட்டி. நான் இப்ப வகுப்புல இருந்து போனேன்னா என்னை இழுத்து வச்சு என்னடா சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்கும். உங்களை மாதிரி எனக்கு சொல்ல தெரியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை சொல்லுவேன். அது ரொம்ப அனுபவிச்சு கேட்கும். அதுகிட்ட உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். நான் அவரை பார்க்கணும்டா, எப்படா காளி கூட்டிட்டு போறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். பாவம், வயசாயிடுச்சா, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஒரே ஒரு தடவை நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா. இவ்வளவுதானே? நிச்சயம் வருகிறேன். என்னைக்கு வரீங்கன்னு சொல்லுங்க. நான் கொஞ்சம் பாலும் பழமும் வாங்கி வைக்கிறேன். நீங்க எங்க வீட்டுல சாப்பிடுவீங்களோ மாட்டீங்களோ? உன் அகத்தில் பகவானுக்கு கண்டருள பண்ண பிரசாதம் எதுவாயிருந்தாலும் சரி, அதை கொடு. நிச்சயம் உண்ணுகிறேன். சரி ராமானுஜா. இன்று உன் வீட்டிற்கு வர முடியாது என்று தோன்றுகிறது. ஏனெனில் அடியேன் கோயில் பணிகள் சிலவற்றை கவனிக்க வேண்டியிருக்கிறது. நீங்க இன்னைக்கு வரணும்னு இல்ல, உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அப்போ வாங்க. நீங்க வரதா சொல்லிட்டாலே போதும். என் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படும். மற்றொரு நாள்
பாசுர வகுப்பு முடிந்தவுடன் ஆ போகலாம். போகலாம். ரொம்ப நன்றி ராமானுஜா. நீ எதற்காக எனக்கு நன்றி சொல்கிறாய்? தமிழ் பாசுரங்களில் ஆர்வம் இருக்கும் உன் பாட்டியை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உனக்கு நான் அல்லவா நன்றி சொல்ல வேண்டும்? என்ன ராமானுஜா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு? எங்க அப்பனை மாத்தன உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கணும். மாற்றங்களை ஏற்படுத்துவது நாமல்ல காளி, அந்த பகவான். உண்மையைச் சொல்ல வேண்டும் என்றால் உன்மீது உள்ள பாசத்தினால்தான் உன் தகப்பனார் மாறினார். நீ உணவருந்த மறுக்கிறாயே என்ற வேதனைதான் அவர் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்திருக்கிறது. அதற்கு பிரதிபலனாகத்தான் அவர் தன் கள்ளு வியாபாரத்தை விட்டுவிட்டார். தமிழ் பாசுர வகுப்பிற்கு அனுமதி கொடுத்தார். இல்ல ராமானுஜா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை இந்த தொழில் வேண்டான்னு எங்க அப்பா கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் கேட்காத என் அப்பா இப்போ உங்க மூலமா தமிழ் பாசுர வகுப்புன்னு ஒரு நல்ல விஷயம் வந்த உடனே மாறிட்டாரு பாத்தீங்களா? இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அதுதான் உனக்கு திருப்தி என்றால் அப்படியே வைத்துக்கொள். எல்லாம் அந்த பெருமாளின் செயல். வருகிறேன். போயிட்டு வாங்க. அம்மா, நான் வெளியே போய்விட்டு வருகிறேன். நில்லடி. என்னம்மா? அவசரமாக எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் நீ அதைத்தான் எப்பொழுதும் கேட்கிறாய். சிறியவர்கள்தான் பெரியவர்களை பார்த்து கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் காரியம் தடைப்பட்டு விடும் என்ற ஒரு நம்பிக்கை. பெரியவர்கள் சிறியவர்களை கேட்டால் ஒன்றும் தப்பில்லை. இப்போது நீ என்ன மிகவும் முக்கியமான காரியத்திற்காக போகிறாயா? நான் கேட்டால் அந்த காரியம் தடைப்பட்டு விடுமாக்கும். என்னம்மா இது? 4 நாட்களாக அகத்திலேயே உட்கார்ந்திருக்கிறேன். சற்று வெளியே போய்விட்டு வருகிறேனே. ஒன்றும் வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கடைத்தெருவுக்கு போகப் போகிறேன். அப்போது நீ என் கூட வா. தனியாக நீ எங்கேயும் போக வேண்டாம். போம்மா. சற்று நேரம் வெளியில் போய்விட்டு வந்தால் என்னவாம்? அகத்திற்குள்ளேயே கிட என்று மிகவும் படுத்துகிறாய் அம்மா. ஆமாமடி, நான் படுத்துகிறேன். நீ போய் ஊர்வம்பை எல்லாம் விலைக்கு வாங்கி கொண்டு வருவாய். அதனால் நான் அவமானப்பட்டு நிற்க வேண்டும். வெளியே போக வேண்டும் என்றால் என் கூட வா. இப்போது பேசாமல் உள்ளே போய் உட்கார். என்னால் முடியாது. ஏன் முடியாது? சரி, இப்போது 4 நாட்களாக அகத்திலேயே இருக்கிறேன் என்று சொன்னாயல்லவா? அந்த 4 நாட்களில் உன் சிநேகிதிகள் ஒருத்தியாவது உன்னை பார்க்க வந்தாளா? வரவில்லை. அதனால் என்ன? அதனால் அவர்கள் அகத்திலும் அவர்களை வெளியே போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். என்ன புரிந்ததா? எதற்குமோ நீ முடிச்சு போடுகிறாய். நான் முடிச்சு போடுகிறேனோ அவிழ்க்கிறேனோ, நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்லை. வெளியே போக வேண்டாம் என்று சொல்கிறேன், அவ்வளவுதான். அம்மா, நான் வேறெங்கும் போகவில்லை. கோவிலுக்குத்தான் போகிறேன். போதுமே, அங்கே போனதில் தானே பிரச்சனையே ஆரம்பித்தது. இப்போதுதான் ஒரு மாதிரி அடங்கி இருக்கிறது. கோவிலுக்கு போகிறேன், குளத்திற்கு போகிறேன் என்று மீண்டும் அந்த பிரச்சனையை கிளறிவிட்டு வந்து விடாதே அம்மா. உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. அம்மா, இன்று வியாழக்கிழமை. நான் காந்திமதி மாமியை தான் பார்க்க போகிறேன். ஆமாம், வியாழக்கிழமை காந்திமதி மாமி மட்டும்தான் வருவாளா? எத்தனையோ பேர் அங்கு வருவார்கள். யாரிடமாவது ஏதாவது வம்பு செய்து விட்டு வந்தால் என்னால் முடியாதடி அம்மா. ஒரு தடவை அவமானப்பட்டதே போதும். என்ன தஞ்சா, நான் மகத்தில் இருப்பதோ 3 பேர்தான். இதில் 2 பேர் எப்போது பார்த்தாலும் எதிரும் புதிருமாக விவாதம் செய்து கொண்டிருந்தால் நன்றாகவா இருக்கிறது? பாருங்கள் அப்பா, அம்மா என்னை கோவிலுக்கு போகக்கூடாது என்கிறார். அப்படியா? என்ன திடீரென்று கோவிலில் விசேஷம்? இன்று வியாழக்கிழமை காந்திமதி மாமி வருவார்கள். அதற்குத்தான் போகிறேன். ஓ, அதிரசம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறதா? போங்கள் அப்பா, நீங்கள் இன்னும் என்னை சின்ன பெண்ணாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் சின்ன பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அதிரசம் சாப்பிட வேண்டுமா என்ன? என்ன கௌசல்யா, காந்திமதி மாமியை பார்க்கத்தானே போகிறேன் என்கிறாள். போகட்டுமே, குழந்தையை ஏன் தடுக்கிறாய்? ஆமாம், குழந்தை. இப்படி செல்லம் கொடுத்துதான் இவள் என் பேச்சை மதிக்கவே மாட்டேன் என்கிறாள். உங்களுக்கு தெரியாதா? கோவிலில் இவள் சிநேகிதி புனிதாவின் அப்பா அம்மாவை பார்க்க போய்தானே வம்பு வந்தது. இவளுடைய மற்ற சிநேகிதிகள் ஏதாவது பேசினார்களோ? அவர்கள் உண்டு, அவர்கள் வேலை உண்டு என்று இருந்தார்கள். இவள்தான் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக் கொண்டு அவர்களுடன் ஏதோ பேச போக அவர்கள் என்னை கடைத்தெருவென்று கூட பார்க்காமல் வயது தீர்த்து விட்டார்கள். இதெல்லாம் மறுபடியும் நடக்க வேண்டுமா? சரி,
நான் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. காந்திமதி மாமியை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன். போதுமா? தஞ்சா, அம்மாவின் பக்கமும் நியாயம் இருக்கிறது. நீ தேவையில்லாமல் புனிதா விஷயத்தில் தலையிட்டு விட்டாயோ என்று அவள் நினைக்கிறாள். அது அவளை பாதித்து விட்டதே என்பதுதான் அவளுடைய ஆதங்கம். அதை ஏனோ அவள் புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறாள். புரிந்து கொள்வாள் கௌசல்யா. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். அவள் இப்போது கோவிலுக்குத்தான் போய்விட்டு வரட்டுமே. தஞ்சம்மா, நீ கோவிலுக்கு போய்விட்டு வா. என்னம்மா, போய்விட்டு வரட்டுமா? சரி என்று ஒரு வார்த்தை சொல் கௌசல்யா. நீ நினைப்பது போல் எதுவும் ஆகிவிடாது. எனக்கு உன்மேலும் அவள் மேலும் அக்கறை இருக்கிறது. சரி, போய்விட்டு வா. ம். காந்திமதி மாமியை பார்த்துவிட்டு அப்படியே பெருமாளை சேவித்து விட்டு போனேன் வந்தேன் என்று வந்துவிட வேண்டும். ம். என்ன? சரிம்மா, நான் போய்விட்டு வருகிறேன் அம்மா. கொஞ்சம் நில் கௌசல்யா. உன்னிடம் சற்று பேச வேண்டும். சொல்லுங்கள். அவள் இத்தனை வருடங்கள் சுதந்திரமாக பறந்து திரிந்து கொண்டிருந்தாள். அவளை திடீரென்று வீட்டிலேயே முடங்கி கிட என்று சொன்னால் அவளுக்கு கோபம் வருகிறது. உனக்கு தெரியாதா? நீயும் அவள் வயதை கடந்து வந்தவள்தானே. பெரியவளாகிவிட்ட பின் அவள் எண்ணங்கள் சற்று மாறுபட ஆரம்பிக்கிறது. அதன் பாதிப்புதான் அவள் தன் சிநேகிதிக்காக பரிந்து கொண்டு பேசியது. அதனால் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன் என்பதை என் நிலையில் நீங்கள் இருந்து பார்த்தால்தான் தெரியும். அதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாயா? நன்றாக புரிந்து கொண்டேன். ஆனால் நானும் சேர்ந்து அவளை கண்டித்திருந்தால் அது அவளை வெகுவாக பாதித்திருக்கும். இதோ பாருங்கள் சுவாமி, இப்படியே அவள் எல்லோரிடமும் வாயாடிக்கொண்டு துக்கிரி என்று பெயர் எடுத்து விட்டாள். நாளைக்கு இவளை யார் கல்யாணம் செய்து கொள்வார்கள்? நீ அனாவசியமாக கவலைப்படுகிறாய். ஏதோ புனிதாவின் விஷயத்தில் அவள் சற்று அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொண்டாள் என்பதற்காக அவள் செய்யும் எல்லாவற்றையும் தவறாகவே எடுத்துக்கொள்கிறாயே. மிகவும் கட்டுப்பாடுகள் கூடாது கௌசல்யா. கோவிலுக்குத்தானே போகிறேன் என்கிறாள். போகட்டுமே. அப்படி இல்லாமல் அவள் வேறு எங்காவது போனாள் என்று தெரிந்தால் பிறகு நாம் கண்டிக்கலாம். அவள் அப்படி நிச்சயம் செய்ய மாட்டாள். பெருமாளும் அவளுக்கு அப்படி எந்த குறையும் வைக்க மாட்டார். நீ கவலைப்படாதே. நானும் பெருமாள் மீது பாரத்தை போட்டிருக்கிறேன். நீங்களும் அவ்வப்போது அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொன்னால் நல்லது. என்னடி காந்திமதி, இப்படி இழைத்து போயிருக்கிறாய்? இல்லையே மாமி, நான் அப்படியே தான் இருக்கிறேன். 2 மாதத்திற்கு முன்னால் நீ இருந்தது போல் இப்போது இல்லையே. என் நாத்தனார் பிள்ளை கல்யாணத்திற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போனேன் இல்லையா? அதற்கு முதல் நாள் தான் இங்கு உன்னை பார்த்தேன். அப்போது நன்றாக இருந்தாயே. எனக்கு ஒன்றுமில்லை மாமி, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். ஏதோ நீ சொல்கிறாய், நானும் நம்புகிறேன். சரி, உன் மூத்த பெண் பூமி தேவிக்கு ஏதேனும் விசேஷம் உண்டா? இல்லை மாமி, இப்போதைக்கு ஒன்றுமில்லை. சரி, போகட்டும். அகத்தில் மற்ற எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா? உனக்கு ஆதிகேசவ பெருமாள் கோயில் பக்கம் இல்லையோ? அங்குதானே நீ போவாய். இந்த ஆஞ்சநேயர் கோயில் உனக்கு சற்று தூரம் தானே. மனதில் சங்கடம் இருந்தால் ஏதோ ஒரு பெருமாளிடம் கொட்ட வேண்டும். அது எந்த பெருமாளாக இருந்தால் என்ன? பார்த்தாயா, நான் கேட்டது சரியாக போயிற்று. மனதில் உள்ள சங்கடத்தினால்தான் நீ இழைத்து போயிருக்கிறாய். உனக்கு அப்படி என்ன சங்கடம் வந்து விட்டது இப்போது? பரவாயில்லை, விடுங்கள் மாமி. என்ன சங்கடம் என்று சொல்ல மாட்டாயா காந்திமதி? சரி, போகட்டும். அவரவர்களுக்கு 1000 கவலைகள். எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாதுதான். ஒன்று நான் பார்த்து விட்டேன். பெருமாளை தரிசனம் பண்ணினால் போதும். நான் தான் இருக்கிறேனே, ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்பது போல் இருக்குமா? நமக்கும் கொஞ்சம் மனம் நிம்மதியாகும். வாஸ்தவம்தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி. யாருக்குதான் சங்கடம் இல்லை?
நீ சொல்கிறார் போல் பெருமாளை பார்த்தால் ஒரு நிம்மதி கிடைக்கிறது. இல்லை என்றால் அத்தனை பேரும் சோகத்திலேயே ஆழ்ந்து போயிருக்க மாட்டார்களா? பெருமாளின் தேஜஸ் நிறைந்த முகத்தை பார்த்தால் கவலைகள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளும். அதில் என்ன சந்தேகம்? சரி, பெருமாள் தரிசனம் ஆயிற்றா இல்லையா? இல்லை மாமி, தஞ்சமாம்பாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவளும் வந்து விட்டால் இருவருமாக போய் பெருமாளை சேவிக்கலாம் என்ற எண்ணம். சரிதான். தஞ்சமாம்பாள் இப்போதெல்லாம் ரொம்ப சமர்த்தாகி விட்டாளடி. முன்பெல்லாம் துருதுருவென்று பட்டாம்பூச்சி போல் தன் சிநேகிதி பட்டாளத்துடன் தெரிந்து கொண்டிருப்பாள். இப்போது பெரியவள் வேறு ஆகிவிட்டாள் அல்லவா? அதிகம் வெளியில் வருவதே இல்லை. கோவிலுக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாளா? இல்லை, இன்று வருவாள் என்று ஒரு அனுமானம்தான். ஒருவேளை என் அனுமானம் தவறோ என்னமோ. இதுவரை அவளை காணவில்லையே. வருவாளாக இருக்கும். இன்னும் சிறிது நேரம்தான் இருந்து பார்த்து விட்டு போயேன். இல்லை மாமி, நேரமாகிவிட்டது. இனி வரமாட்டாள் என்றுதான் தோன்றுகிறது. சரி, நீங்கள் பெருமாளை சேவித்தாயிற்றா? ஆயிற்றடி அம்மா, ஏன் கேட்கிறாய்? ஒருவேளை நீங்கள் பெருமாளை சேவிக்கவில்லை என்றால் என்னோடு வாருங்கள் என்று சொல்லலாம் என்று இருந்தேன். சரி, நான் உள்ளே போகிறேன். சரி காந்திமதி, போய்விட்டு வா. உடம்பை பார்த்துக்கொள். நானும் கிளம்புகிறேன். சரி மாமி. மாமி, மாமி, இன்று நீங்கள் கோவிலுக்கு வருவீர்கள் என்று என் மனதுக்குள் தோன்றியது. ஆமாம் தஞ்சா, எனக்கும் அப்படித்தான். நீ இன்று கோவிலுக்கு வருவாய் என்று தோன்றியது. சரி வா, பெருமாளை சேவித்து விட்டு வருவோம். மனதே சரியில்லை மாமி, கொஞ்ச நேரம் பேசிவிட்டு போவோம். மனதே சரியில்லையா? ஏன் இன்னும் புனிதாவை எண்ணி குழம்பிக் கொண்டிருக்கிறாயா? என்ன செய்யட்டும் மாமி, நினைவு தெரிந்தது முதல் நான் அவளோடு விளையாடி அழுது சிரித்து எல்லாம் செய்திருக்கிறேன். அவளுக்கு இப்படி ஒன்று நேர்ந்து விட்டதே, நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று மனது கிடந்து அடித்துக் கொள்கிறது மாமி. பைத்தியக்காரி, நான் தான் அன்றே சொன்னேனே, இதில் நாம் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை என்று. ஆமாம் மாமி, நீங்கள் சொன்னீர்கள் தான். ஆனாலும் இந்த பாழும் மனது கேட்க மாட்டேன் என்கிறதே. அது அப்படித்தான். மனதை குரங்குக்கு ஒப்பிட்டார்களே, ஏன் தெரியுமா? ஒன்று, அது மரத்துக்கு மரம் தாவுவதைப் போல் எண்ணத்துக்கு எண்ணம் தாவிக்கொண்டே இருப்பதனால். இன்னொன்று, அது எப்படி ஒரு பொருளை பற்றி கொண்டு விட்டால் லேசில் விடாதோ, அது மாதிரி இந்த மனமும் ஒரு எண்ணத்தை பற்றி கொண்டு விட்டால் அதை விடவே விடாது என்பதற்காகவும் தான். சரி வா, போய் பெருமாளை தரிசித்து விட்டு வரலாம். மனம் கொஞ்சம் லேசாகும். மாமி, மனதிற்குள் பெருமாளை வேண்டிக் கொண்டேதான் இருக்கிறேன். பாவமடி தஞ்சானி, அவளுக்காக ஏன் தான் இப்படி உருகி போகிறாயோ? உன் மற்ற தோழிகள் எல்லாம் இப்படி இல்லையே. சொல்ல முடியாது, அவர்களுக்கும் இருக்கிறதோ என்னவோ. வெளியே சொல்லாமல் இருக்கலாம்.